கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. முதலில் நமது வானிலை அறிக்கையை பார்க்கும் நேயர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் வானிலை அறிக்கை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வானிலை அறிக்கையில் 2024 தென்மேற்கு பருவமழை மற்றும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை வெப்பம் மற்றும் கோடை மழை குறித்தான அப்டேட்ஸ்களுடன் இந்த ஆய்வறிக்கை வழங்கப்படுகிறது. இதனால் இந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எதிர்பார்த்தது போலவே ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் ஒரு வாரத்திற்கு தமிழகத்தின் காற்று சுழற்சி அமைந்து கிழக்கு திசை காற்றை கொண்டு வந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்களில் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலன மழையானது பதிவானது. மேலும் தற்பொழுதைய வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது வட இந்திய பகுதிகளில் வலுவாக மேற்கத்திய காற்று பயணித்து வருகிறது. மேலும் ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகளில் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்குகளில் வலுவாக உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. மேலும் இலங்கை மற்றும் தமிழகம் இடையேயான கடல் பகுதியில் மத்திய அடுக்குகளில் மெலிந்த சுழற்சி ஒன்று நீடிக்கிறது. இந்த மெலிந்த சுழற்சியானது காற்று குவிதல் அமைப்பை கடந்த 4 நாட்களாக உள் கர்நாடகா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ராயலசீமா பகுதிகளில் குவித்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கேரளாவின் மலைப்பகுதிகளில் பரவலாக வெப்பசலன மாலையீர்வு மழையானது பதிவானது. இந்த மழைப்பொழிவானது அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் வெப்பநிலையை பொறுத்தவரையில் கடந்த 10 நாட்களாகவே தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கரூர், திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. இந்த வெப்பமானது அடுத்த ஒரு வாரத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இயல்பாக 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி வருகிறது. மேலும் தமிழகத்தின் மழை வாய்ப்பை பொறுத்தவரையில் மே மாதத்தின் மத்திய பகுதிகள் முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் நமது நீண்ட கால வானிலை அறிக்கையில் அறிவித்தபடி மே மாதம் 8ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி இடைப்பட்ட காலகட்டத்தில் தெற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை அடுத்தடுத்த நாட்களில் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய கடல் நீரோட்டங்கள் அமைப்பானது தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள் ஊடாக வடக்கு வங்கக்கடலில் பயணிக்கிறது. இதனால் இந்த புயலானது தமிழகத்தை நெருக்கமாக வடக்கு நோக்கி நகரவும் வாய்ப்புள்ளது. அப்படி நகர்ந்தால் 2 முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அல்லது மற்றொரு வாய்ப்பாக தமிழகத்தை நெருங்காமலேயே தொலைவிலேயே இந்த புயலானது தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி திசை மாறி செல்லவும் வாய்ப்புள்ளது. அப்படி நகர்ந்தால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வெப்பமானது சராசரியை விட மிகவும் அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாலையீர்வு மழையும் தமிழக கடலோர மாவட்டங்கள் வரை எட்டி பிடித்து பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் குறித்தான வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் துல்லியத்தன்மை அறிய தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் 2024 தென்மேற்கு பருவமழை குறித்தான விரிவான ஆய்வறிக்கை நமது யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவிட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்டு பயன்பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.